உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். விண்வெளி நிலையத்திற்கு சென்றுவிட்டு பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். சுபான்சு சுக்லா வெளியேறுவத அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் அவர்கள். ரஹ்மான், இப்போ அவங்க 18 நாட்கள் அங்க விண்வெளியில ஆய்வு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் அங்க மேற்கொண்டாங்க? தொடர்ந்து நீங்க பேசலாம். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை பொறுத்தவரையில் அது 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும். ஒரு நாளொன்றுக்கு 15 முறை அது பூமியை சுற்றி வரும். அப்படி அவ்வளவு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது. அது 15 ஒரு நாள்தோறும் அவர்கள் 15 முறை சூரிய உதயம் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் அது சுற்றி வந்து கொண்டிருந்தது. அந்த இரவு பகல் என்கிற அந்த வேறுபாடுகளின் கூட அவர்கள் பெரிய அளவில் இங்கு பூமியில் இருப்பது போல உணர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்துதான் அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். இங்கு ஒரு நாளொன்றுக்கு ஒரு சூரிய உதயம் ஒரு முறைதான் பொழுது சாய்கிறது. இரவு பகல் வேறுபாடுகள் இருக்கின்றன. புவியீர்ப்பு விசையுடன் நன்கு உணரும். வளிமண்டல அழுத்தம் என்பது இருக்கிறது. இந்த சூழல் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழல். இந்த இரு சூழல்களுக்கும் இடையான வேறுபாடுகள் குறித்த ஆய்வுகள் தான் பிரதானமாக அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் மேற்கொள்கிறார்கள். இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் கட்டப்பட்டதன் நோக்கமே எதிர்காலத்தில் மனித குலமானது வேறு என்று குடியேற வேண்டியிருக்கும் அல்லது சூரிய மண்டலத்திற்கு அப்பாலும் கூட செல்ல வேண்டியிருக்கும் என்ற ஒரு தொலைநோக்கான ஒரு பார்வை என்பது இருக்கிறது. வேற்றுக்கோள்களுக்கு செல்லும் பொழுது அதற்கு பல நாள்கள் எடுத்துக்கொள்ளும். இதுவே சூரிய மண்டலத்தை விட்டு நாம் வெளியேறி செல்ல வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் கூட அது எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வேற்றுக்கோள்களுக்கு செல்லக்கூடிய பயணமோ அல்லது சூரிய மண்டலத்திற்கு வெளியே கூட சென்று மனிதர்களும் குடியேற வேண்டிய ஒரு சூழல் கூட எதிர்காலத்தில் ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது போன்ற புவியீர்ப்பு விசையை உடல் உணர முடியாத சூழலில் பல நாட்கள் தங்கி இருக்கும் போது எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் என்பது மனித குலத்திற்கு முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் மட்டும்தான் வேற்றுக்கோள்களுக்கு பயணம் என்பதோ அல்லது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் மனிதர்கள் செல்லக்கூடியது என்பதோ சாத்தியமாகும். அது தொடர்பான ஆய்வுகள் தான் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. இப்படி ஒரு சூழலில் பல நாட்கள் இருக்கும் பொழுது உடலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை முன்கூட்டியே நாம் கணிக்க முடியுமேயானால் அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இந்த விண்வெளி பயணங்கள் என்பது மேற்கொள்ளப்படும். அத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்பது கட்டப்பட்டது. அது 1998 ஆண்டு கட்டப்பட்டது. 2000வது ஆண்டிலிருந்து தொடர்ந்து அங்கு விண்வெளி வீரர்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போல நீண்ட கால விண்வெளி பயணத்தின் போது அங்கு இதே போன்ற பயிர்களை முளைக்க வைத்து அந்த பயிர் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் கூட மனிதர்களுக்கு ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது போன்ற ஒரு சூழலில் இந்த பயிர் வளர்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். அதுவும் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அத்தகைய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும். இதே போல பூமியில் கூட சில உயிரினங்கள் இருக்கின்றன. அந்த உயிரினங்கள் ரொம்ப அற்புதமான தகவமைப்புகளை அவை பெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக இந்த தேர்டி கிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரியமானது -200 டிகிரி குளிர் நிலையானாலும் சரி, 200 டிகிரி கடும் வெப்பநிலையானாலும் சரி, அதை தாங்கக்கூடிய சக்தி என்பது அந்த தேர்டி கிராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிக்கு இருக்கிறது. அத்தகைய நுண்ணுயிரிகள் இது போன்ற ஒரு சூழலில் என்ன செய்கின்றன, அவற்றுக்கு என்ன நேர்கின்றது என்ற ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலமாக எதிர்காலத்தில் விண்வெளிக்கு மனிதர்கள் செல்லும் போது மனிதர்களை விண்வெளி அபாயங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அந்த ஆய்வுகள் உதவும். விண்வெளிக்கு பயணத்திற்கு தேவையான ஆடைகள் வடிவமைப்பதில் தொடங்கி விண்வெளியில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அண்ட கதிர்வீச்சு காஸ்மிக் ரேஸ், அந்த கதிர்வீச்சுகளின் காரணமாக உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடங்கி அது தொடர்பான அந்த முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப முயற்சிகள், அதில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளுக்கு பொருத்தமான வகையில் தான் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஆய்வுகளைத்தான் இந்த விண்வெளி வீரர்கள் அங்கு தங்கி மேற்கொள்கிறார்கள். அது 2000வது ஆண்டிலிருந்து அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஆய்வுகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த 18 நாட்கள் ஆக்சிஜன் 4 திட்டத்தின் மூலம் சென்ற 4 பேரும் கூட அத்தகைய ஆய்வுகளைத்தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். சயனோபாக்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரியை வைத்து ஆய்வு, அதே போல பயிர்களை முளைக்க வைத்து ஆய்வு, இந்த பயிர்களை முளைக்க வைப்பதற்கான விதைகளுக்கு அத்தகைய சூழலில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பது தொடர்பான ஆய்வு, இவை எல்லாமே கூட அந்த 18 நாட்களில் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்துமே எதிர்காலத்தில் மனிதகுலத்தினுடைய விண்வெளி பயணத்திற்கான ஆய்வுகள். விண்வெளி பயணத்தை மனிதகுலம் மேற்கொள்ளும் பொழுது பாதிப்புகள் நேரிடாமல் அல்லது பாதிப்புகள் நேரிட்டாலும் கூட
அதை எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது என்பது தொடர்பான ஆய்வுகளாகத்தான் இந்த ஆய்வுகள் அமைந்திருக்கின்றன. இதற்கான ஆய்வுகளைத்தான் அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் செய்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலேயே தனியாக ஆய்வக பகுதியும் இருக்கிறது. அந்த ஆய்வக பகுதியில் தான் ஆய்வுகள் மேற்கொள்வார்கள். தற்பொழுது 4 பேரும் அந்த பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி நிறைந்த அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பெக்கி விட்சன், சுபான்சு சுக்லா அவர்கள் இருவருமே அந்த விண்கலத்தில் இருந்து வெளியே வந்து அழகாக அவர்கள் நடந்து வந்து விட்டார்கள். அந்த காட்சியை பார்ப்பதற்கு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது. வழக்கமாக 300 நாட்கள் 350 நாட்கள் தங்கிவிட்டெல்லாம் இந்த விண்வெளி வீரர்கள் திரும்புவார்கள். அவர்களால் ஒருபோதும் இங்கு வந்து உடனடியாக நடக்க முடியாது. சுனிதா வில்லியம்ஸ் திரும்பிய போது கூட நீங்கள் அந்த காட்சி பார்த்திருக்க முடியும். அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து தூக்கி செல்வது போன்ற ஒரு நிலைதான் இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஏனெனில் அவர்கள் நீண்ட காலம் தங்கியிருந்தார்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.